எல்லா பிரதேச மக்களுக்கும் எல்லா பகுதியினர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான். அந்த தூதரை பற்றி நமக்கு தெரிந்திருந்தாலும் சரி தெரியவில்லை என்றாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹ் தூதரை அனுப்பாமல் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை. அச்சமூட்டி எச்சரிப்பவர்களை அனுப்பாமல் அல்லாஹ் ஒரு எந்த சமூகத்தையும் விடவில்லை. அல்லாஹ் சொல்கிறான் சூரா நஹல் 16வது அத்தியாயம் 36வது வசனம், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு உம்மத்திலும் நாம் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம். அந்த தூதருக்கு நாம் கொடுத்த பணி என்ன? அன் இஅ்புதுல்லாஹ், மக்களுக்கு சொல்லுங்கள், உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், தாகூத்தை விட்டு விலகுங்கள். புரியுதா? நபிமார்களுடைய முதல் பணி என்ன? உஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை வணங்குங்கள், தாகூத்தை விட்டு விலகுங்கள். இதுதான் நபிமார்களுடைய பணியே. இப்ப அல்லாஹ்வை வணங்குதல் என்றால் நமக்கு தெரியுது. தாகூத்தை விட்டு விலகுங்கள் என்றால் என்ன? இப்ப தாகூத்தை விட்டு விலகாமல் உங்களுடைய இபாதத்து முழுமையாகாது. ஒருவர் தன்னை மூமின் முஸ்லிம் என்று சொல்கிறார், ஆனால் அவர் தாகூத்தை விட்டு விலகவில்லை என்றால் அவர் முஸ்லிம் மூமினாக ஆக முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான் 2வது அத்தியாயம் சூரா அல் பக்ரா 256வது வசனம், ஃபமன் யக்ஃபுரு பித்தாகூத் வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன் ஃபிஸாம லஹா. யார் தாகூத்தை மறுத்து நிராகரித்து விட்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர்தான் பலமான வளையத்தை பிடித்து கொண்டார். அந்த வளையத்திற்கு முறிவு என்பது கிடையாது. ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. அப்ப இன்றைக்கு நம்ம மூமின் என்று சொல்றோமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். தாகூத்தை நிராகரிக்க வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இப்போ நம்ம கவனிக்கணும், தாகூத் என்றால் என்ன தெரியணுமா இல்லையா? தாகூத்தை நிராகரிக்க வேண்டும் என்றால் தாகூத்னா யாருன்னு தெரியணும். புரியுதா? இந்த தாகூத் என்ற வார்த்தை இருக்கிறது அரபியில் தகா என்ற பதத்திலிருந்து வந்தது. தகா என்று சொன்னால் வரம்பு மீறியவர், எல்லை மீறியவர், இறை கட்டளையை மீறியவர். அப்ப தாகூத்தை நிராகரித்தல். தாகூத் என்பதற்கு மார்க்கம் என்ன அர்த்தம் சொல்கிறது என்று சொன்னால், பாருங்க, அல்லாஹுடைய கட்டளையை நீங்கள் மீறுவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தாகூத் என்று சொல்லப்படும். புரிஞ்சா இல்லையா? அல்லாஹுடைய கட்டளையை நீங்கள் மீறுவதற்கு யார் உங்களை தூண்டுகிறார்களோ, யார் உங்களை நிர்பந்திக்கிறார்களோ, யார் அதற்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் தாகூத். அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளராக இருந்தாலும் சரி. புரியுதா? அப்ப தாகூத்தை விட்டு விலக வேண்டும்.